அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது அரபி மொழி, அதாவது அல்லுகத்துல் அரபிய்யா. இப்போ நிறைய பேர் நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அரபி மொழி ரொம்பவும் கஷ்டமான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது குர்ஆன்ல கூறுறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ. நினைவு கூறுவதற்காக நாம் இந்த குர்ஆனை லேசானதாக எளிதானதாக ஆக்கியிருக்கின்றோம் என்று. இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். என்னன்னா, அல்லாஹ் நம்மளுடைய குர்ஆன், நம்முடைய வேதத்தை அரபி மொழியில கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நம்முடைய வேதத்துடைய மொழி கூட நமக்கு தெரியாம இருக்கிறது ஒரு விதத்துல சொல்ல போனா ஒரு விதமான அசிங்கம். அதை நம்ம முதல்ல உணரணும். அது மட்டும் இல்லாம அந்த குர்ஆன்ல என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாட்டும் இருக்கு. எனவே இனி வரப்போற வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா, அரபிய ஈஸியான முறையில தமிழோடு ஒத்து போற வகையில எந்த அளவுக்கு ஈஸியாட்டு குர்ஆனோட தொடர்பு படுத்தி நம்மளால படிக்க முடியுமோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்துல நம்மோட இருப்பான்னு நான் நம்புறேன். இந்த வகுப்பை அல்லாஹ் பயனுள்ளதாக உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள்வானாக. முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இது எல்லாரும் எடுக்கிற மாதிரி துருஸ் லுகத்துல் அரபியால இருந்தோ அல்லது அரபியத்து பைன எதைக்ல இருந்தோ வரக்கூடிய சிலபஸ் கிடையாது. இது ஒரு தனி சிலபஸ். நாம் எப்படி படிச்சனோ அரபிய அதுல இருந்து உள்ளது. முதல்ல என்னை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நானும் என்னவோ அரபியில அப்படி பெரிய பிஹெச்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், இந்த பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு எவ்வளவோ நம்ம போகலாம். உதாரணமா உலமாக்களுடைய பேச்சை அரபியில மொழிபெயர்ப்பு இல்லாம கேட்க அளவுக்கு நம்மளால டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும். ஆனா அதற்கான அடிப்படை டூல்ஸை மட்டும்தான் நான் இங்க கொடுக்க போறேனே தவிர, நான் இதுல ஒரு ஃபுல் கோர்ஸோ அந்த மாதிரி எடுக்க போறது இல்லை. அரபி மொழியுடைய அடிப்படைகளை நம்ம மெயினா இங்க பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக எந்த ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாலும் அது 4 நிலைகள்ல கட்டமைக்கப்பட்டிருக்கும். சரியா? எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் சரி, முதல் நிலை என்னது? லெட்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு மொழியில உள்ள எழுத்துக்கள். இப்ப தமிழ்ல அ ஆ இ இருக்கு, காங்கா சாஞ்சா இருக்கு. அத மாதிரி அரபியில அலிஃப் பா தா சா வருது. சரியா? அது. இரண்டாவது வேர்ட்ஸ், வார்த்தைகள். இந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் தர்றது மாதிரி உருவாகிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வார்த்தைன்னு சொல்றோம். அடுத்து மூன்றாவது நிலை என்னன்னா, வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் தர்றது மாதிரி வரக்கூடிய ஒரு சொற்றொடர்கள். அதாவது உதாரணமா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, என்னுடைய வீடு, அந்த ஆண். ஆனா அந்த பொருள் இன்னும் முழுமையடையல. சரியா? முழுமையடையாம ஆனா ஒரு பொருள் தர்றது மாதிரி 2 வார்த்தைகள் சேர்ந்து வர்றது சொற்றொடர்கள் நம்ம வச்சுக்கலாம். சரியா? இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலை தான் ஒரு முழுமை பெற்ற வாக்கியத்தை குறிப்பிடுறோம். அதாவது ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். சரியா? உதாரணமாக, அவன் எனது வீட்டிற்கு வந்தான். இதுல அவன்கிறது ஒரு வார்த்தை, எனது வீட்டிற்குங்கிறது எனது ஒரு சொற்றொடர், ஒரு முழுமை பெறாத ஒரு சென்டென்ஸ்ல உள்ள ஒரு பாதி. சரியா? அதுக்கு அடுத்து வீட்டுக்கு வந்தான். இந்த மூன்றும் சேர்ந்து உருவாகிறதுதான் ஒரு சென்டென்ஸ். சரியா? அப்ப எந்த ஒரு மொழி எடுத்துக்கிட்டாலும் 4 நிலைகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எழுத்துக்கள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா வார்த்தைகள், மூன்றாவது பாத்தீங்கன்னா சொற்றொடர்கள் நம்ம வச்சுக்கலாம். சரியா? நாலாவது வாக்கியங்கள், முழுமை பெற்ற வாக்கியங்கள், ஒரு ஃபுல் சென்டென்ஸ். சரியா? இந்த 4 நிலைகள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்துக்கள் பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா அப்படி போறது. அது நம்ம எல்லாருமே நம்ம மதர்சால படிச்சிருப்போம். ஆனா அதற்கு மேலாக நம்ம பெருசா படிச்சிருக்க மாட்டோம். அதான் உண்மை. சரியா? நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, வேர்ட்ஸ், அதாவது வார்த்தைகள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம். வார்த்தைகள், சொற்கள். அரபியில வார்த்தைகள் 3 வகைப்படும். தமிழ்ல எப்படி பெயர் சொல், வினைச்சொல் அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி அரபியிலையும் வார்த்தைகள் சொற்கள் 3 வகைப்படும். முதல் வகை அலிஸ்ம், பெயர் சொல். அலிஸ்ம், அல் இஸ்ம் கிடையாது, அலிஸ்ம். இரண்டாவதாக அல் ஃபிஅல், வினைச்சொல். மூன்றாவது அல் ஹர்ஃப், இடைச்சொல். இப்ப நம்ம இதுல ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத நம்ம விரிவாட்டு நம்ம பார்ப்போம். சரியா? முதலாவது அலிஸ்ம். அல் சேர்க்காம சொல்லணும்னா இஸ்முன் அப்படின்னு சொல்லலாம். இது தமிழ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெயர் சொல்ல குறிக்கலாம். இன்னும் பாத்தீங்கன்னா பெயரடை, வினையடை, அதாவது அட்ஜெக்டிவ், அட்வர்ப்,
அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் சில இடங்கள்ல வினையச்சம் கூட நமக்கு வந்து இஸ்ம்ல வரும். சரியா? பொதுவா சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிடணும்னா பெயர் சொல் ஒரு பொருளுடைய அல்லது ஏதோ ஒன்னுடைய பெயரை குறிக்கும் வகையில இருக்கக்கூடியது பெயர் சொல். உதாரணமா பாத்தீங்கன்னா மரம், இது வந்து ஒரு பெயர் சொல். இது அரபில என்னவா இருக்கும்? ஒரு பெயர் சொல்லாதான் இருக்கும், அதாவது இஸ்மா இருக்கும். மரம், செடி, கொடி, நாற்காலி, அல்லது ஒரு ஆணுடைய பெயர், ஒரு பெண்ணுடைய பெயர், முஹம்மத், ஃபாத்திமா. இது மட்டும் இல்லாம வேகமாக, வேகமான, பழைய, புதிய, அழகான, அழகிய, அழகாக, நடந்து, ஓடி, சிறிய, வண்ணமயமான, இந்த மாதிரி பெயரை விவரிக்கக்கூடிய அல்லது ஒரு செயலை விவரிக்கக்கூடிய ஒரு வினையை விவரிக்கக்கூடிய மாதிரி வரக்கூடிய பெயரடை, வினையடை ரெண்டுமே இஸ்ம்ல தான் அடங்கும். சரியா? அடுத்து அல் ஃபிஅல், அதாவது வினைச்சொல். ரொம்பவே ஈஸி. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல்லா இருந்தால் அது வந்து வினைச்சொல். அதாவது முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, ஒரு செயலுடைய பெயரை வந்து குறிச்சுன்னா அது வந்து இஸ்ம், பெயர் சொல்லாயிரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உதவுதல் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கிடுவோம். இதுல பாத்தீங்கன்னா உதவுதல்ங்கிற வார்த்தை வந்து அந்த உதவி செய்யக்கூடிய செயலுடைய பெயரை குறிக்குது. அதனால இது வந்து என்னவாயிரும்? இஸ்ம் ஆயிரும். ஆனா அதே இது உதவினான்னு வருது, இப்ப வந்து அது என்னது? ஒரு பொருளின் செயலை குறிக்குது, நடந்த ஒரு செயலை வந்து குறிக்குது. அதனால இது வந்து வினைச்சொல். முக்கியமான விஷயம் என்னன்னா, வினைச்சொல் வந்து காலம் காட்டும். காலம் மட்டும் காட்டாது, யார் செஞ்சாங்கிறதும் காட்டும். புரியுதா? காலத்தையும் செய்தவனையும் காட்டக்கூடியதான் என்னது? ஒரு வினைச்சொல். எக்ஸாம்பிள் ஏகப்பட்டது, எல்லாம் சொல்லலாம். ஓடினான், ஓடுகிறான், நடந்தான், பாடினான், பாடுகிறான், ஓதினான், வாழ்ந்தான், வாழ்வான், வருவார். இந்த மாதிரி எல்லாமே தமிழ்லையும் அரபிலையும் வினைச்சொல். சரியா? அடுத்து பார்த்தோம்னா அல் ஹர்ஃப். இதை வந்து ஈஸியா சொல்லணும்னா தமிழ்ல இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். வார்த்தைகளுக்கு இடையில வரக்கூடியதுதான் இடைச்சொல். உதாரணத்துக்கு தமிழ்ல வந்து இக்கு, அதாவது அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையில இக்கு வருது பாத்தீங்களா? அதுக்கு அடுத்து மேடையில் அப்படின்னு சொல்லும்போது மேடைக்கு அடுத்து அந்த இல் வருது பாத்தீங்களா? அடுத்து அண்ட், மற்றும்ங்கிற வார்த்தை. அடுத்து மதுரையில் இருந்து திருச்சி வரை அப்படின்னு சொல்றீங்கன்னா இருந்துங்கிற வார்த்தை, அடுத்து வரைங்கிற வார்த்தை. மேஜையின் மீதுன்னு சொல்றோம்னு வச்சுக்கிடுங்க, அப்ப அந்த மீதுங்கிற வார்த்தை. இந்த மாதிரி அந்த வார்த்தைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனா தனியா நின்று ஒரு முழுமையான பொருள் தராம வார்த்தைகளுக்கு இடையில வரக்கூடிய வார்த்தை தான் வந்து என்னது? இடைச்சொல். அதுதான் அரபில வந்து அல் ஹர்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ அரபி வார்த்தைகள் மொத்தம் 3 வகைப்படும். முதலாவது அல் இஸ்ம், அதாவது பெயர் சொல். இரண்டாவது அல் ஃபிஅல், வினைச்சொல். மூன்றாவது அல் ஹர்ஃப், இடைச்சொல். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோக்கள்ல இந்த மூன்றையும் தனித்தனியா ஒவ்வொன்றா நம்ம வந்து விரிவா பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த விஷயம் தான். அரபியில வந்து வேர்ட்ஸ் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் தான். அது வந்து அல் இஸ்ம், அல் ஃபிஅல், அல் ஹர்ஃப். இந்த இவ்வளவு தெரிஞ்சாலே போதுமானது. இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல நம்ம வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு டைப் ஆஃப் வேர்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய வீடியோல இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹர்ஃப்ல இருந்து தொடங்குவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸியானது. அதுல இருந்து நம்ம தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பார்ப்போம். ஒரே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் தர்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அரபியில இஸ்ம்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. அதாவது இஸ்முக்குன்னு 2 அடையாளம் இருக்கும். ஒண்ணு வந்து அல் வரும். அல் வந்துட்டுனாலே அது வந்து என்னதுதான்? இஸ்ம் தான். அப்படி இல்லைன்னா தன்வீன், அன், இன், உன். தன்வீன் போட்டிருக்கும் பாத்தீங்களா? ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், தம்மத்தைன்ல அந்த வார்த்தை முடிஞ்சுன்னா அது கன்ஃபார்மா இஸ்ம் தான். இந்த 2 சிம்பிள்ஸ், இந்த 2 அடையாளங்களும் இஸ்முக்குன்னே உரித்தானது. இந்த 2ல எது வந்தாலும் அது வந்து கண்டிப்பா இஸ்ம் தான். நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை திறந்து அதுல வந்து உங்களால எவ்வளவு இஸ்ம்களை கண்டுபிடிக்க முடியுதுங்கிறத நீங்க பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க கண்டுபிடிச்சதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த வகுப்பை வந்து ஒரு தொடர் வகுப்பா அல்லாஹ் ஆக்கணும். உங்களுக்கும் எனக்கும் இதன் மூலம் அதிகமான பயனை அல்லாஹ் தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே.